அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, அருமையான சப்போர்ட்டுங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் 2025 எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த 2025 இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம், 6வது மாதம். ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும். இப்போ வைகாசி அப்படிங்கும்போது 18ஆம் தேதிங்க, ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா? ஆணி 16ஆம் தேதி வரையும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 30ஆம் தேதி முடியும் பொழுது திங்கட்கிழமை பஞ்சமி தேதியில் முடியுதுங்க. இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் 2 விதமாக பிரவேசிக்கிறார். ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில், அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன். கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம், ஒரு 60% தான். ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்கிளாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க. 9ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாக, முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள். எந்த கோயிலில் இருந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம், ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை நம்ம வழிபாடு எடுக்கிறோம். அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு, கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும். இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட. நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும். திங்கட்கிழமை, அதுவும் திங்கட்கிழமை 9ஆம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள். புனித நீராடலாம் அன்னைக்கு. ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிக்கோங்க. சகல தோஷமும் நீங்கும், தொழில் விருத்தியாகும், ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். செவ்வரளி மாலை, அதே போல் பஞ்சாமிரதம், நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க. நல்லா உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க. அடுத்த நாளே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, மிக சிறப்பான நன்னாள். அம்பாளுக்கு துர்க்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும், அதாவது இதில் என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும். சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க. அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறக்கு தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது. அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க, நெட்டில் டவுன்லோட் படிங்க, இல்லாட்டி வீட்டில் புத்தகம் இருந்தால் வாங்கி படிங்க, இல்லாட்டி நீங்கள் புக் ஸ்டாலில் போய்ட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு படித்து பாருங்கள். அது பெண்கள் அவசியம் மாங்கல்ய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது, சுமங்கலி வழிபாடு, அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த திருமாங்கல்ய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க. திருமணம் ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம். ஆணி 17ஆம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது. அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை குலதெய்வத்தை நினச்சி அஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பயம், நல்ல விஷயங்கள்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்குது. தைரியம், நல்ல ஒரு அந்தஸ்து உயர்வு இந்த ஜூன் மாதம் கிடைக்க போகுதுங்க. ஜென்மத்திலேயே கேதுங்க, குரு 11ஆம் இடத்துலேருந்து நல்ல ஒரு காரியத்தை நடத்த போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஆரோக்கியமான சிந்தனைகள்லாம் வரப்போகுது. நல்லா ஞானம் பிறக்குதுங்கம்பாங்க. இப்போ புத்தருக்கு போதை மரத்தில் ஞானம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஒரு கம்யூனிகேஷனில், ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வைபோகம் நடக்கக்கூடிய இடத்துலையோ, அல்லது ஒரு கோயில் மக்கள் கூடக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். இவங்கள போல் நம்ம வாழக்கூடாதா,
இவங்கெல்லாம் எப்படி வந்து ஜெயிச்சு வராங்க, ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். பயம் வேண்டாம். கேது இருக்கிறதுனா அது ஒரு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கும், பாடத்தை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு வெறுமனை ஒரு விரக்தி தன்மையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க, நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்க யாருன்னா சிம்மராசிங்க. ஏன்னா அத்தனை சாதுர்த்தியம், சாமர்த்தியம், தைரியம், வீரியஸ்தானம்பாங்க. அத்தனை ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சிம்மம் அப்படின்னாவே அவங்க தனித்துவமாக தெரிவாங்க. காலப்புரு சக்கரத்துக்கு உங்களுக்கு வந்து 5ஆம் பாவகம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத இனிமேல் கவனமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் மாதம். கேது அப்படின்னா சில விஷயங்களில் தடை தாமதம், ஒரு கெடுதல், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பயம் வேண்டாம். எதையுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். டாக்குமெண்ட்டு, புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது கவனமாக போடுங்க. படித்து பார்த்துருங்க எப்படி இருக்குது, சப்ஜெக்ட் நம்ம கொடுத்த சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சிம்மராசி நேயர்கள் கவனிக்கணும். இந்த அசால்ட்டுத்தனம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில், அதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. இனிமேல் கவனமாக இருக்கணும். இந்த கேது சில மந்த புத்தியையும் கொடுக்கும், சில விரக்தி தன்மையையும் கொடுக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமே எடுத்துக்கலாம் முடிவை அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் தைரியமாக இருந்து உங்களுடைய தசா புத்தியும் இருக்குதுல்ல, அதையும் பார்த்துக்கணும். அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு அருமையான காலங்கள். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் படிப்படியாக உயர்வை கொடுக்கும், படிப்படியாக தான் கொடுக்கும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. எதையுமே ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ அரசியல், அரசு துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய ஒரு விஷயம் வரும். இந்த பொறுப்பை ஏற்றுக்குங்க, நீங்கள் தான் தலைமைத்துவமாக இருக்கணும்னு இந்த ஜூன் மாதம் வரும். காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடமை உணர்வை தட்டி எழுப்புனே சொல்லலாம். இதை போய் நீ செய்ப்பா, பார்த்துக்கலாம், ஜெயிக்கலாம், உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, எதையுமே வந்து ஒரு வருமானத்துக்கு அதிகமாக செஞ்சு தரேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த கெட்ட பழக்கம், தீய பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் குறைச்சிக்கணும். இனிமேல் குறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. அதுவும் வந்து கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்கார் 10 வருஷமாக தண்ணி அடிச்சிட்ருக்கார், போதையிலே நமக்கு இருக்கும்போது எப்படிங்க வருமானத்துக்கு சரியாக இருக்குது. நிறைய பேர் மிடில் கிளாஸ் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கும்போது தசா புத்தியோ ராகுவோ மற்ற கிரகங்களுடைய தொடர்போ அந்த அமைப்பு வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தும். சரிங்க, நான் கொஞ்சம் காலம் நல்லாயிரும் அப்படிங்கும்போது இந்த கேது என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி ஞான மார்க்கத்தை கொடுப்பார், ஒரு புத்தியை கொடுப்பார். சரி, இவ்வளோ நாள் நம்ம இப்படி இருந்துட்டோம், அனாவசியம் பண்ணிட்டோம், நேரத்தையும் ஒரு நாளையும் அலட்சியமாக இருந்துட்டோம், இனிமேல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். எப்பயுமே உழைப்புக்கு கண்டிப்பாக ஊதியம் உண்டுங்க, அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கே ஒரு நல்ல ஒரு வலிமையான நட்சத்திரம்னே சொல்லலாம். எதையுமே வந்து சாதிக்கக்கூடிய வல்லமை சிம்ம லக்னம், சிம்மம் ராசிக்கு மட்டும்தான் இருக்குது. தைரியமே விடவே மாட்டீங்க. ஆனால் இந்த கேது சின்னதாக குலுக்கி பார்த்துரும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் எடுக்கணும் முடிவை அப்படிங்கிற நிதான போக்குலையே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியும் பயம் இல்லாமல் கொண்டு போகலாம். அப்போ இந்த ஜூன் மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு வேணும், கல்விக்கு வேணும், பெரிய கல்லூரியில் போடணும், வெளிநாடு போட்டுருங்க, தப்பே இல்லை. கொஞ்சம் பிரிஞ்சிருக்கறனால தப்பு இல்லை, நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களும் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, பேரண்ட்ஸ் நீங்களும் நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசிக்கெல்லாம் நான் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் உங்கள் ராசிக்காரங்க தான் வராங்க ஜாதகம் பார்க்க. எப்படிங்க இருக்குது ஜாதகம், இந்த 1.5 வருஷம் கேது இருக்கிறாருங்கிறாங்க, 2.5 வருஷம் சனி பகவான் பிரச்சனை இருக்குங்கிறாங்க. என்ன வேணால் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். எல்லா வயதோற்றத்தை பொறுத்து தான் பலாபலனே. 60 வயசுலேயும் கேட்பாங்க, 80 வயசுலேயும் கேட்பாங்க, 25 வயசுலேயும் அவங்களுக்கு ஒரே மாதிரி பலாபலன் கொடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் பலாபலன் மாறும். அதனால் ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கவனத்துடன் ஒரு நேர்மையான ஒழுக்கமான சிந்தனையுடன் நீங்கள் செயல்படும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இத்தனை இருந்தாலும் வழிபாடு வேணும். ஜூன் மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய வழிபாடு திருத்தணி முருகனை போய் அறுபடையில் ஒரு முருகன் திருத்தணிக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனைக்கு பன்னீர், தேன், இளநீர் வாங்கி கொடுத்துருங்க. வழிபாடு எடுத்துகிட்டு ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். சிவபுராணம் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க. கேது இருக்கிறார்ல, ஆனால் சிவபுராணம் காலையோ அல்லது மாலையோ ஒரு தடவை கேட்டுகிட்டே வாங்க.
அமோகமான விஷயத்தை அள்ளித்தருவார் ஈசன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.